கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணுற அத்தனை நண்பர்கள் வணக்கம். இது உங்கள் ஜேகே எம்ப்ளாய்மெண்ட் தமிழ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 2025 எஸ்எஸ்சி ஜிடியோட கட் ஆஃப் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது என்ன கட் ஆஃப்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஆர்டிஐ ரிப்போர்ட்னு சொல்லிட்டு நிறைய வந்துருந்துச்சு. நீங்கள் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ போடலை. ஸோ அந்த வீடியோ போடாததற்கான மெயின் காரணம் வந்து என்னென்னா, அது வந்து ஆர்டிஐ ரிப்போர்ட் வந்து ஏதாச்சும் இதுவும் உண்மையானு சொல்லி தான் நம்ம செக் பண்ணோம். ஸோ அது உண்மை தான் மேக்ஸிமம். அதுக்காண்டி நம்ம செக் பண்ணுறதுக்காக தான் ஒரு 4 days நம்ம எடுத்துக்கிட்டோம் எஸ்எஸ்சி ஜிடியை பற்றி. நிறைய பேர் எஸ்எஸ்சி ஜிடி வீடியோ கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, ஆர்டிஐ ரிப்போர்ட்டை பற்றி நான் செக் பண்ணேன். அது மட்டும் இல்லை, அதை வச்சு கட் ஆஃப் எப்படின்னு சொல்லி நம்ம சும்மா சொல்ல முடியாது. ஸோ அதுக்கான ஃபேக்டை வந்து கண்டிப்பாக உங்கள்கிட்ட நான் சொல்லி தான் சொல்ல முடியும். அந்த ஃபேக்ட் என்னன்னு சொல்லி தான் உங்களுக்கு நான் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் 2025 எஸ்எஸ்சி ஜிடி நீ கட் ஆஃப் வந்து எதை வச்சு நம்ம சொல்ல போகிறோம் அப்படின்னா, ஆர்டிஐ ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் 50% ஆப்சென்ட் ஆகியிருக்காங்கன்னு சொல்லி வந்திருக்குது. ஸோ அதையும் நம்ம தெளிவாக பார்ப்போம். லாஸ்ட் இயரை விட கட் ஆஃப் குறையுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக குறையும். அது என்ன ஃபேக்ட்டு? ஸோ இப்போ நம்ம இந்த கேள்விக்கெலாம் உண்மை என்னது? ஸோ இந்த ஒருவேளை கட் ஆஃப் குறையும்னா அதோட ஃபேக்ட் என்ன? ஸோ ஆர்டிஐ ரிப்போர்ட் 50% ஆப்சென்ட் ஆனதுக்கு என்ன ஃபேக்ட்டு? லாஸ்ட் இயரை விட என்ன கட் ஆஃப் குறையும் எதுக்கு? அதுக்கான ஃபேக்ட் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதற்கான நிறைய பேர் வந்து இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பெக்டேஷன் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம இதுக்கு என்ன உண்மை அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வாங்க வீடியோவில் போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ சேனலில் பார்த்தீங்கன்னா இப்போ ஆர்டிஐ ரிப்போர்ட்டை பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஸோ எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிளோட 2025 அட்டண்டன்ஸை பொறுத்த வரைக்கும் ஆர்டிஐ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அப்ளை பண்ணது பார்த்தோம்னா 52.62 லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. நம்ம சேனலில் நம்ம அடிக்கடி இந்த லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷம் அப்ளை பண்ணதோட வீடியோவில் வந்து நம்ம சொல்லியிருப்போம். அதெல்லாம் பார்த்துருந்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். அதில் வந்து அப்பியர் ஆனது வந்து 25.21 லட்சம் தான் அப்பியர் ஆகிருக்காங்க. வேகன்சியை பொறுத்த வரைக்கும் 39,481. ஸோ இதில் என்ன சார், இதில் இவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருந்தாலுமே கட் ஆஃப் எந்த விதத்தில் குறையுன்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக குறைய எப்படி வாய்ப்பு இருக்குன்னா, எஸ்எஸ்சி ஜிடியோட 2022 அப்பியர் ஆனது பார்த்திங்கன்னா 35.71 லட்சம் பேர். ஆனால் அப்ளை பண்ணது வந்து பார்த்திங்கன்னா 53.59 லட்சம் பேர். கிட்டத்தட்ட பாருங்கள் சிமிலராக தான் இருக்கும் லாஸ்ட் இயர். ஆனால் 53 லட்சம் பேர், கிட்டத்தட்ட 1 லட்சம் எக்ஸ்ட்ராவே அப்ளை பண்ணியிருக்காங்க 2022. ஸோ இது வேகன்சி எவ்வளவு? ஸோ வேகன்சி உங்களுக்கு கொண்டு வரலாம், நான் அடுத்த வீடியோவில் தரேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து கிட்டத்தட்ட 61.63% பேர் தான் ப்ரெசென்ட் ஆகியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஸோ இது வந்து இவ்வளோ பேர் ப்ரெசென்ட் ஆகியிருக்காங்க. அதுக்கப்புறம் 2024 ஜிடி. ஸோ இது வந்து லாஸ்ட் இயர் கண்டக்ட் ஆனது. பார்த்திங்கன்னா இதில் வந்து 30.36 லட்சம் பேர் வந்து அப்பியர் ஆகிருக்காங்க. அப்ளை பண்ணது தானே 47.45 லட்சம். ஸோ இப்போ வந்து நீங்கள் அப்ளை பண்ணது நம்மளுக்கு வந்து ஒரு விஷயமே இல்லை. ஆனால் இதில் வந்து அப்பியர்னால் இந்த எக்ஸாமில் வந்து எழுதுனது வந்து தான் நம்மளுக்கு தேவை. ஸோ நம்மளுக்கு அப்ளை பண்ணது ஒரு விஷயமே இல்லை. எழுதுனது பார்த்திங்கன்னா 30 லட்சம் பேர்கிட்ட எழுதியிருக்காங்க. இதில் வந்து 63.98% ப்ரெசென்ட் ஆகியிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தோம்னா இதுதான் 2025. ஸோ இப்போ லாஸ்ட் ஆனது 39,000 வேகன்சிக்கு. ஸோ அப்பியர் ஆனது பார்த்தீங்கன்னா 25.21 லட்சம் பேர் தான் அப்பியர் இருக்காங்க. அப்ளை பண்ணது 52.69 லட்சம் பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. 47.84% தான் ப்ரெசென்ட். பாதி வேகன்சி கூட கம்மியாக இருக்குது. ஸோ அப்படிங்கும்போது நான் உங்களுக்கு லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், கட் ஆஃப் வந்து குறைய நிறைய விஷயம் வாய்ப்பு இருக்குன்னு. இதுக்கப்புறம் என்னென்ன ஃபேக்ட் இருக்குது லாஸ்ட் இயரை விட அப்படின்னு சொல்லி அதையும் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் குறையிறதுக்கான வாய்ப்பு வந்து இது என்னென்ன ஃபேக்ட்னால குறையுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த வருஷம் வந்து அப்பியர் ஆனதே கம்மி. ஸோ 48% தான் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ 48% வச்சுக்கிறோம் ரவுண்டாக. எல்லா வருஷத்தோடையும் இந்த வருஷம் அப்பியர் ஆனது கம்மி. ஸோ நம்மளுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2022 வந்து இந்த வருஷம் நம்ம லாஸ்ட்டு 2024 வேகன்சி நம்ம பார்க்க வேண்டாம். ஏன்னா இந்த வருஷம் எலெக்ஷன் வந்தனால அதை நம்ம பார்க்க வேண்டாம். 2022 எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் 2022 செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட 90 மார்க் இருந்தவங்க எல்லாருமே சிஎஸ்எஃப் போனாங்கன்னு உங்களுக்கு தெரியும். 90 மார்க் இருந்தவங்க அத்தனை பேருமே சிஎஸ்எஃப் போனாங்க. அப்படிங்கும்போது அதில் வந்து அப்பியர் ஆனது கிட்டத்தட்ட 30 லட்சத்துக்கு மேலே எழுதியிருக்காங்க. ஸோ அப்படிங்கும்போது அதில் வந்து என்ன ஃபேக்ட்னு பார்த்திங்கன்னா, இப்போ நம்மளுக்கு வெறும் 50% பேர் தான் நம்மளுக்கு வேகன்சியை எழுதியிருக்காங்க. அதாவது சொல்லப்போனால் 25 லட்சம் பேர் எழுதியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் பேர்கிட்ட 5-6 லட்சம் பேர் கிட்ட கம்மியாக இருக்குது 2022 கம்பேர் பண்ணும்போது.
ஸோ அப்படி சார் நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய மார்க் நல்ல மார்க் எடுத்திருக்காங்கன்னா 2022லேயுமே மார்க் நல்ல மார்க் எடுத்தவங்க இருக்கிறாங்க. ஸோ அப்போ அப்படிங்கும்போது நம்மளுக்கு இந்த வருஷம் வந்து எக்ஸாம் வந்து மாடரேட் டு ஹார்டு தான் நிறைய ஷிஃப்ட்டு வந்துருந்துச்சு. நம்ம சேனலில் வந்து இது வரைக்கும் நீங்கள் அந்த மாடரேட் ஷிஃப்ட்டு ஹார்ட் ஷிஃப்ட்டாக நம்ம சேனல்லேயே வீடியோவில் இப்போ நிறைய மென்ஷன் பண்ணி நிறைய எந்தெந்த ஷிஃப்ட்டு அப்படின்னு சொல்லி தெளிவாகவே போட்டிருக்கேன். நீங்கள் பார்க்கலன்னா போய் பாருங்கள். அந்த ஷிஃப்ட்லாம் கிட்டத்தட்ட கஷ்டமானதுன்னு சொல்லிவிட்டு நம்ம சேனலில் வந்து மார்க், அதாவது நார்மலைசேஷன் மார்க் உங்களுக்கு போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கேன். மாடரேட் டு ஹார்டுன்னு சொல்லிவிட்டு மொதல் ஃபேக்ட்டு. ஸோ ரெண்டாவது ஃபேக்ட் என்னென்னா அப்பியர் ஆனதே கம்மி. இப்படி கம்மியாக இருந்துச்சுன்னா பார்த்துக்கலாம், அப்பியர் ஆனதே கம்மி. ஸோ மூணாவது ஃபேக்ட் ஒன்று இருக்குது. ஸோ ஃபிசிக்கல் என்னென்னா சீக்கிரம் இந்த வருஷம் நடக்கும் அப்படி எப்படினாலும் சரி போன வருஷம் மாதிரி இருக்காது. ஸோ இந்த 3 ஃபேக்டரியில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு யார் உள்ளே போக வாய்ப்பு இருக்குன்னா, ரொம்ப நாள் ஜிடியை மட்டும் ஏம் பண்ணிகிட்டு இருக்கவங்க கண்டிப்பாக இந்த வருஷம் உள்ளே போவான். ரெண்டாவது, இந்த வருஷம் அதாவது ஜிடி தவிர வேறு எந்த எக்ஸாம் படிக்காமல் இருப்பானுங்க. ஸோ இந்த சிஹெச்எஸ் சிஜியில் எதுவுமே படிக்காமல் இருப்பாங்க. ரிசல்ட்டு வந்ததுக்கப்புறம் ஓடலாங்கிறவன் அத்தனை பேருமே கண்டிப்பாக ஓடுற கஷ்டம். இதுக்கு முன்னாடி ரன்னிங்கில் இருந்தவன் மட்டும்தான் இந்த ஜிடியில் உள்ளே போக முடியும். ஸோ அது ஒரு ஃபேக்ட் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த 2 ஃபேக்ட்டையும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வருஷம் மேஜர், அதுக்கப்புறம் மெடிக்கலே நிறைய பேர் இருக்காங்க, மெடிக்கலே நிறைய விட்றவங்க இருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஃபேக்ட்டு. ஸோ இந்த ஃபேக்டெல்லாம் பொறுத்த வரைக்குமே கண்டிப்பாக எக்ஸாம் வந்து கண்டிப்பாக கட் ஆஃப் வந்து குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் எப்போவுமே 65 வந்தால் உங்களுக்கு கட் ஆஃப் சொன்னேன். 65லேருந்து கட் ஆஃப் வந்து இதாகும்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த 65லேருந்தே கரெக்டாக பார்த்தீங்கன்னா 65-60லேருந்தே வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அப்பியரானது கம்மியாக இருக்குது. ஸோ நம்ம இது வந்து ப்ரெடிக்ஷன் தான் சொல்ல, இது வந்து ஃபேக்டை பொறுத்த வரைக்கும் என்னென்ன ஃபேக்ட் இருக்குன்னு சொல்லியாச்சு. ஸோ கட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் எந்த சேனல்லையும் உங்களுக்கு ஒரிஜினல் சொல்ல மாட்டாங்க. நிறைய பேர் கீழே கமெண்டில் கேட்குறீங்க, சார் ஹிந்தி சேனல் நிறைய இதில் இது தமிழ்நாட்டுக்கு வந்து கட் ஆஃப் 80 போடுறாங்க, 90 போடுறாங்கன்றாங்க. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் கட் ஆஃப் வந்து ஓரளவு கரெக்டாக போடுவாங்க. ஆனால் நம்ம ஸ்டேட்டுக்கு வந்து கரெக்டாக போட முடியாது. ஏன்னா நம்ம ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு தடவை ஈஸியான எக்ஸாம், அதாவது சேஃபான இடத்துல போயிடும். ஸோ அதாவது 80 மார்க் 70 மார்க் 60 மார்க் கிட்ட சேஃபான கட் ஆஃபில் போயிடும். இல்லாட்டி சில நேரம் 100 கூட போகும். அதனால் நீங்கள் வந்து நம்ம ஸ்டேட்டை வந்து வேறு எங்கேயும் பார்க்காதீங்க. நம்ம சேனலில் கொடுத்த மார்க் இருக்கான்னு பாருங்கள். அது இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த வேறு செக் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு நானே இது கண்டென்ட் எல்லாமே நான் கூகுளில் பிறகு வெப்சைட்லேருந்து எடுத்து கொண்டு வரேன். இதுவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா தெளிவாக நம்ம பார்த்தாச்சு. நீங்கள் ஒருவேளை நீங்கள் எக்ஸாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து அரை மனசாக இருந்தீங்கன்னா, அதாவது இந்த எக்ஸாம் இந்த வருஷம் நம்ம கட் ஆஃப் வராதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த வருஷம் வர வாய்ப்பு இருக்குது. வேகன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகாமல் கேட்டிருந்தீங்க. வேகன்சி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு வந்து கிட்டத்தட்ட 80% இருக்குன்னு சொல்லலாம். ஏன் 80%னா அதுக்கு ஒரு ஃபேக்டர் இருக்குது. அதாவது வேகன்சியை பொறுத்த வரைக்கும் சிஆர்பிஎஃப்பும் பிஎஸ்எஃப்புமே இந்த வருஷம் வந்து கிட்டத்தட்ட நிறைய பேர் இந்த அவங்களுடைய ட்ரைனிங் சென்டருக்கு நிறைய வரல. ஸோ அந்த வேகன்சி அத்தனையும் ஆட் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவது என்னென்னா இதெல்லாம் அர்ஜென்ட் வேகன்சி. ஸோ இந்த சிஆர்பிஎஃப்பும் பிஎஸ்எஃப்பும் அர்ஜென்ட் வேகன்சி. சிஆர்பிஎஃப்பில் இது போக நிறைய பட்டாலியன்ஸ் வந்து தேவைன்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இந்த 2 ஃபேக்ட்னால கண்டிப்பாக வந்து நிறைய பேர் வந்து நம்ம சேனலை பார்க்குறவங்க வந்து நிறைய பேர் வந்து பிஎஸ்எஃப் சிஆர்பிஎஃப் கிடச்சி போக மாட்டேங்கிங்க. ஸோ கண்டிப்பாக போங்க. உள்ளே போனதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து ஒரு எக்ஸாம் நிறைய எக்ஸாம் இருக்கும். ஸோ 4 வருஷம் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கான எக்ஸாம் வந்து கண்டிப்பாக கண்டக்ட் பண்ணுவாங்க. ஏஐசைட்லேருந்து நல்ல ரேங்க் இருக்குது. நீங்கள் அப்படி படித்து உள்ளே போயிடலாம். நீங்கள் பின்னாடி வரவங்க யாருக்குமே இந்த எக்ஸாம் நிறைய பேர் வந்து சிஆர்பிஎஃப் பிஎஸ்எஃப் கூட கிடைக்காம இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு பின்னாடி வரனால அவங்களுக்கு இந்த வேலை வந்து கிடைக்காம இருக்குது. நீங்கள் இப்போ எக்ஸாம் இந்த ஜிடி தான் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது மட்டும் ட்ரை பண்ணுங்கள். இல்லாட்டி நீங்கள் நல்ல எக்ஸாம் நிறையா இருக்குது, அதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நம்ம நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நல்ல வேலை கிடைக்குன்னு நினச்சி வரீங்க. எஸ்எஸ்எஃப்லாம் ஏம் பண்ணி வரீங்க, மார்க் கம்மியாகிட்ட உடனே ஃபிசிக்கல் எல்லாம் முடிச்சுட்டு ரன்னிங் எல்லாம் முடிச்சுட்டு அப்பாயின்மெண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணுறீங்க. ஸோ அந்த வேகன்சி எல்லாமே இப்போ அடுத்ததான் சேர்க்குறாங்க. ஸோ அப்படிங்கும்போது நம்மளால் ஒரு வேலை வந்து இல்லாமல் போகுது. அதனால் யாராவது ஒருத்தங்க இந்த சேனல் பார்க்கணும் கண்டிப்பாக சொல்லுங்கள். எக்ஸாம் ட்ரை பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஃபிசிக்கல் போங்க. ஏன்னா பின்னாடி யாராவது வரவங்களுக்கு அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரெண்டாவது என்னென்னா, அதாவது நீங்கள் எஸ்எஸ்எஃப் போகிறீங்கன்னா நீங்கள் மார்க் இருக்கான்னு பார்த்துட்டு இப்போ பண்ணுங்கள். எஸ்எஸ்எஃப் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஆல் ஓவர் இந்தியா கட் ஆஃப். ஸோ அது சிஐஎஸ்எஃப் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 100லேருந்து போனாலே கிடச்சிரும். மேக்ஸிமம் 190 மேலே இருந்தாலே, அதாவது ஆஃப்டர் நார்மலைசேஷன் சொல்கிறேன், 100 மேலே இருந்தாலே கிடச்சிரும். ஸோ இந்த வருஷம் வந்து நார்மலைசேஷன் எப்படி வருதுன்னு தெரியாது. ஸோ நம்ம சேனலில் ஓரளவு ப்ரெடிக்ஷனாக தான் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அவ்வளோதான். நீங்கள் தேவையான தகவல் உங்களுக்கு இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் மேலே ஏதாவது ஒரு டவுட் இருந்துச்சு,
இந்த மார்க் இருந்தால் எனக்கு கிடைக்குமா சொல்லிவிட்டு உங்களுக்கு சர்டிஃபிகேஷன் டாக்குமெண்ட் எந்த உங்களுக்கு டவுட் இருந்தாலும் நம்ம சேனலில் போடுங்க. நம்ம சேனலில் போட்டிங்கன்னா நான் 100% உங்களுக்கு வீடியோவில் நான் வந்து அந்த விஷயத்தை நான் தெளிவாக சொல்லிடுவேன். இல்லாட்டி உங்களுக்கு நான் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு நான் கமெண்ட்லேயும் பதில் சொல்லிடுவேன். ஸோ உங்களுக்கு ரன்னிங் போகிறதா இருந்தாலும் அதுக்கு நம்ம சேனலில் வீடியோ இருக்குது, பாருங்கள், தெளிவாக பார்த்துட்டு போங்க. என்னென்ன ஃபேக்ட்னு சொல்லி நான் தெளிவாக சொல்லிட்டேன். இந்த ஃபேக்டெல்லாம் என்னென்ன டவுட் இருந்தாலும் கமெண்டில் போடுங்க. ஸோ இதுக்கப்புறம் நான் எப்படி கொண்டு வர போகிறேன்னா, நிறைய பேருக்கு ரிசல்ட்டு வந்து டாக்குமெண்ட்லேயே நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. டாக்குமெண்ட்டை வச்சு நான் உங்களுக்கு ஒரு வீடியோ தந்துடுறேன். அதுக்கப்புறம் ப்ரூஃபோடு கேட்குறீங்க. ஸோ அந்த ப்ரூஃபுக்கு என்ன பண்ணலாம்னா, நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஸோ அதையும் நான் கொண்டு வரேன். அதாவது அப்ளை பண்ணியிருந்தவங்களுடைய லிஸ்ட்டை கொண்டு வரேன். அந்த அப்ளை பண்ணியிருந்த லிஸ்ட்டு மீன்ஸ் நிறைய பேரோட மார்க்கை வந்து வச்சு நம்ம சொல்லுவோம். உங்களுக்கு ஃபேக்டை வச்சு நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ இவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க, ஸோ இந்த மார்க் வரும்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம ஜிடி பற்றி போடும். ரன்னிங்க்கு அடுத்தடுத்த வீடியோ தரேன். ரெகுலராக அந்த ஒர்க் அவுட்லாம் பண்ணுங்கள். ரெகுலராக ஒர்க் அவுட் பண்ணிட்டு ரன்னிங் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து மெதுவாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆனாலும் இந்த இன்னும் 1 மாதம் தான் இருக்குது. இன்னும் இந்த 1 மாதத்துக்குள்ளே ரன்னிங் ஓடுற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.